முருகா உன் குணம் தன்னை அறிந்து கொண்டேன். ஹலோ ஹலோ, சொல்லுமா. வியாபாரம் எதா ஆச்சுங்களா? இல்லம்மா, எதுவும் வியாபாரம் தான் ஆகல. எதா சாப்பிட்டீங்களா? இன்னும் எதுவும் சாப்பிடலையே. ஏன்? அதான் வியாபாரமே ஆகலன்றேன். சரி, காசு எதா வச்சிருப்பீங்களா? ஏன், என்ன ஆச்சு? இல்ல, பாப்பாக்கு உடம்பு சரியில்லை, மாத்திரை வாங்கணும். பாப்பாவுக்கா? சாயங்காலம் வரப்ப ஏதாவது கொஞ்சம் ரெடி பண்ணி வாங்கலாம். சரிம்மா, வியாபாரம் ஆயிடும். ஆனா உடனே நான் காசு ரெடி பண்ணி எடுத்துன்னு வரேன். முதல்ல போய் ஏதாவது சாப்பிடுங்க. சரிம்மா, நான் எடுத்துன்னு வரேன், காசு எடுத்துன்னு வரேன். ஐயா, கடை வரைக்கும் போய் வந்துடுறேன் ஐயா. நான் வந்துடுறேன், நான் நேரடியாக வரேன். அதில் ஒன்று. ஓகே, வாங்க சார். எவ்வளோ நான் துண்டு? துண்டு வந்து 120 ரூபா வரும் சார். 120 ரூபா வருதா? நல்லா இருக்கு சார் துண்டு. வெயிலுக்கு காட்டன் சூப்பராக இருக்கு சார். காட்டன் துண்டு. அண்ணா, ஒரு 8 துண்டு வேணும். என்ன ரேட்டுன்னு பார்த்து சொல்லுங்க. 100 ரூபா போகலாம் சார், அதுக்கு மேலே குறைக்க முடியாது. 100 ரூபாயா? நல்லா இருக்கு சார் துண்டு. சார் கொண்டு ஒரு 8 துண்டு கொடுங்க. கொடுத்துட்டுங்களா? 8 கொடுங்க. ஓகே ஓகே சார், ரொம்ப நன்றி. நன்றி. என்னங்க? வரணும். வாங்க. வா, வியாபாரம் ஆயிடுச்சு. கண்டிப்பா காசு எடுத்து வரேன், நீ பயப்படாது. பிள்ளை உடம்பு பார்த்துக்கலாம். சரி சரி. ஏம்பா, என்னது துண்டு ஐயா? ஏது ஐயா துண்டு வாங்கணும்னு சொல்லியிருந்தாங்க. அப்படியே தண்ணி பாட்டில் வாங்கலாம்னு போனால் ரோட்டு ஓரத்தில் சைக்கிளில் வச்சு இருந்தாங்க ஐயா. அதான் வாங்கி வந்துட்டேன். எங்கேயாவது கொஞ்சமாவது உனக்கு அறிவிக்குதாயா? தலைவருக்கு போடுற துண்டை ரோட்டு கடையில் வாங்குவாங்க? போ, கொண்டு போய் கொடுத்துட்டு காசு வேணும். ஐயா, காலை வியாபாரம், காசு வேற கொடுத்துட்டேன். எல்லாம் எனக்கு தெரியும், போய் கொடுத்து காசு வேணும். போ. சரிங்க ஐயா. தப்பா நினச்சிக்காதீங்க, துண்டு வேணாம்ண்ணா, குரூப் சொல்லிட்டாங்க. கொடுத்துட்டு காசு வாங்கின சொல்கிறாங்க. ஏன்பா, நல்லா தான்ப்பா இருக்கும் துண்டு. ஒன்றும் இல்லைண்ணா, ரோட்டு ஓரத்தில் வைக்கிறாங்க, இங்கே போய் வாங்குற, பெரிய கடையில் போய் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நல்ல குவாலிட்டிப்பா, காட்டன் துண்டுப்பா, வெயிலுக்கு நல்லா இருக்கும்பா. எனக்கு தெரியுதுண்ணா, வேணான்ட்டாங்க. நான் என்ன பண்ணுறேன்? இந்த மூணு ஒரு 10 ரூபா குறைச்சி தரேன்பா. இல்லைண்ணா, பரவாயில்ல இருக்கட்டும், நீங்கள் காசு மட்டும் கொடுங்கண்ணா. சரி. தப்பா நினச்சிக்காதீங்க, அவங்க வாங்கி வர சொல்கிறாங்க. பாப்பாக்கு உடம்பு சரியில்லை, மாத்திரை வாங்கணும். டிரைவர், ஐயா, இனிமே ஏதாவது வாங்கினா எங்களை கேட்டுவாங்க. ஓகே ஓகே, நான் அப்புறம் பேசுகிறேன். ஏதாவது பிரச்சனைப்பா? பாருங்கண்ணா, தலைவருக்கு போடுற துண்டை போய் ரோட்ல வாங்கி வந்துக்கிறாப்புல, அதான் திருப்பி கொண்டு போய் கொடுத்து காசு வாங்கினு சொல்லிட்டேன். என்னம்மா நினச்சிட்டு இருக்க? காலையிலே ஒரு பொருளை வாங்கிட்டு அவங்க கிட்ட கொண்டு போய் திரும்ப கொடுத்தா அவங்க மனசு கஷ்டப்படாது? அண்ணா, அது ரோட்டு கடைண்ணா, அதான். அப்போ ரோட்டு கடைனாக்கா அவங்களுக்கு குடும்பம் இல்லை, அவங்களுக்கு வாழ்வாதாரம் இல்லை. என்னப்பா பேசுற நீ? நம்ம எல்லாருமே பெரிய கடையில் எடுத்துட்டா சிறு வியாபாரிகளை யாருப்பா பாக்குறது? உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? இது வரைக்கும் நம்ம தலைவருக்கு துண்டு போடுறோமே, அவர் என்னைக்காவது ஒரு நாள் வாங்கி அந்த துண்டை பார்த்திருக்காரா? வாங்கி வாங்கி பக்கத்துல தான்ப்பா கொடுக்குறாரு. என்னப்பா நான் சொல்றது? டிரைவர், உடனே அந்த பணத்தை கொடுத்துட்டு அந்த துண்டை வாங்கிட்டு வாங்கப்பா. சரிங்க அந்த துண்டே கொடுங்கண்ணா. மறுபடியும் வாங்கின வர சொல்லிட்டாங்க. எனக்கே காலையில் என்னோட வியாபாரம் பார்த்துட்டு மறுபடியும் கொடுத்துட்டு போறேன்னா ரொம்ப மனசு கஷ்டப்பட்டேன். இப்போ ஐயாவே மறுபடியும் வாங்கின வர சொல்லிட்டாருண்ணா. அப்படிங்களா? ஆமாண்ணா. சரிங்க. இந்த பணம் இன்னைக்கு உங்ககிட்ட தான் வரணும்னு இருக்கு, வச்சுக்கோங்கண்ணா. துண்டை கொடுங்க. சரிங்கண்ணா, சரிங்கண்ணா, ரொம்ப நன்றி. நன்றிண்ணா.